ஹாய் கெட் ரெடி வித் அவர் ஃபேமிலி. ஆக்சுவலாக நான் வந்து எங்கள் வீட்டுக்காரங்களோட ஓனர் பையனுக்கு மேரேஜுக்காக கிளம்பியிருந்தோம். ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவானே, செம்மையான ஆக்ஷன் பிளாக் மாட்டியிருக்கு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. உள்ளே போனோடனே பாருன்னு சொல்லிட்டு கலர் கலராக நிறைய வச்சுருந்தாங்க. எங்களுக்கு ஆக்சுவலாக எந்த கலர் சூஸ் பண்ணோன்னே தெரியல. ஸோ ப்ளூபெர்ரி கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஆர்டர் பண்ணிட்டோம். அதை வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அதுக்கே தனியாக பெரிய ஸ்டேஜ் எல்லாம் வச்சு என்ட்ரன்ஸில் வந்து அந்த ட்ரிங்க் கொடுத்தாங்க. அந்த ட்ரிங்க்கை குடித்து முடிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் போஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலாக நிறைய கலர் இருந்துச்சு, எங்களுக்கு எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியல. கடைசியாக ப்ளூபெர்ரி சூஸ் பண்ணி அதில் நிறைய மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக பார்க்க செம்மையாக இருந்துச்சு. ஆனால் குடித்தா சுத்தமாக நல்லாவே இல்லை, பிடிக்கவே இல்லை, சுமாராக தான் இருந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் அந்த என்ட்ரன்ஸ் பார்க்கணும். செம்ம பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம நிறைய ரிச் மேரேஜ்க்கு போயிருப்போம், ஆனால் இவ்வளோ ரிச் மேரேஜ்க்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். செம்மையாக இருந்துச்சு. அதுவும் அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு வந்து சில்வர் கலரில் வந்து செம்ம கிராண்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த பஃபே சிஸ்டம். ஸோ கோயம்புத்தூரில் ஃபேமஸ் எந்த இதுனா வந்து மாதம்பட்டி ரங்கராஜ், அவரோட பஃபே சிஸ்டம் தான். செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரிச்சியாக கேள்விப்பட்டிருக்க மாட்டேன், இவ்வளோ ரிச்சு. எப்படின்னா தோசைக்குன்னே ஒரு செக்ஷனுங்க, கிட்டத்தட்ட 10 வகை. அதுக்கப்புறமா வந்து லைவ் ஸ்டேஷன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரெடிமேடாக செஞ்சு கொடுக்குறாங்க. பாஸ்தாலேயே வந்து 3-4 ஐட்டம்ஸு, நூடுல்ஸ் எல்லாமே நிறைய ஐட்டம்ஸு. நான்வெஜ்ஜுக்கு 3-4 கவுண்டர்ஸு. அதில் வந்து என்ன வேணால் நம்ம வாங்கிக்கலாம். நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணாலே வயிறு ஃபுல்லாகிடுது, அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீமுக்குன்னு ஒரு ஸ்டாலு, வெஜ்ஜுக்குன்னு ஒரு 2-3 கவுண்டர்ஸு, அதுமாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறம் போஸு, சென்டர்ஸு. இன்னொன்று என்ன ஸ்பெஷல் சொல்லணும்னா, அந்த இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டாக இருக்குல்ல இன்ஸ்டாகிராமில், அதாவது ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே வந்து அந்த ஸ்கேனிங்கை நம்ம வந்து ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து லைவாகவே கிடச்சிரும். அது பண்ணி வச்சுருந்தாங்க. நேற்று ஸ்வீட்டு, அதாவது ரசகுல்லாலேயே வந்து வித்தியாசம் கிட்டத்தட்ட ஒரு 10 கலர்ஸ் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து செல்ஃபாக வந்து சர்வ் பண்ணிக்கிறது தான். நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஆக்சுவலாக வந்து யூனிக்கான நிறைய வந்து சைட் டிஷ் இருந்துச்சு. யூனிக்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. உண்மையாகவே வந்து என்னடா அது இப்படி பண்ணுறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்ட்ரீட்டு அந்த அளவுக்கு வந்து ஃபுட்டு வந்து ஃபுல்லாகவே அதாக இருந்துச்சு. ஃபைனலாக வந்து அந்த செட்டிங் நல்லா இருந்ததால் அப்பாவும் பையனும் சேர்ந்து ஒரு ஸ்லோமோ வீடியோ பண்ணாங்க. அது நாங்கள் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு சின்ன கிளிப்பாக வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். உண்மையிலே சொல்கிறேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கிராண்டு, இவ்வளோ ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலி எங்கள் சொந்தக்காரங்களில் பண்ணுற மேரேஜ் தான் வந்து கிராண்ட் மேரேஜ் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆக்சுவலாக மேலே வந்து பார் வந்து இருந்துச்சு போல், அங்கே நாங்கள் போகல. ஏன்னா எங்களுக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, அதனால் நாங்கள் போகல. போயிருந்தால் கண்டிப்பாக அதையும் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். ஆனால் வந்து அந்த அந்த ஹாலோடைய அவுட்லுக் நான் ஃபைனலாக வந்து போட்டிருப்பேன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நான் இடையில அந்த பூவெல்லாம் பிச்சு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்காக வந்து அந்த பூவெல்லாம் பிச்சு விளையாண்டுட்டு இருந்தோம், நானும் நிலனும் சேர்ந்து. நீங்கள் வந்து கேட்கலாம், நீ போய் தின்னதெல்லாம் எதுக்கு வீடியோ போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஒரு டிவி ஷோ அந்த குக் வித் கோமாளி, அதில் நம்ம பார்த்த மாதம்பட்டி ரங்கராஜோடைய அந்த ஃபுட்டு ஸ்டைல் வந்து உண்மையாக சொல்கிறேன், நேரில் சாப்பிடும்போது வந்து அதோடைய லுக் வைஸும் சரி, டேஸ்ட் வைஸும் சரி, எதுலேயுமே காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியல. எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.